வணக்கம் மக்களே. புளிச்ச உப்புமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்காங்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்தில் இறந்து போனாங்க. அவங்களுக்கு கை கொடுத்தது என்ன அப்படின்னா ஆட்டு பண்ணை தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஆடு வளர்த்து இன்னைக்கு வேறு லெவலாக மாறிட்டாங்கங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம புளிச்ச உப்புமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மக்களே. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் உள்ள அக்கா தாங்க. அந்த அக்காட்ட நான் ரொம்ப நாளாக அக்கா எப்படிக்கா ஆடு வளர்க்கணும், நீங்கள் எப்படி வேறு லெவலில் மாறினீங்க அப்படின்னு கேட்கணும்னு நான் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் யதார்த்தமாக அந்த அக்காவை பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அந்த அக்காட்ட கேட்டேன், அக்கா இதுமாரி எனக்கு ஆடு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுதாங்க்கா, எனக்கு அந்த ஆடை எப்படி வளர்க்கணும் என்ன அதில் கொஞ்சம் விவரத்தை சொல்லுக்கா அப்படின்னேன். உடனே அந்த அக்கா, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அக்கா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஒரு 3 பாயிண்ட் சொல்லுதான் தம்பி, அதை மட்டும் வாழ்க்கையில் மறந்துடாத தம்பி, உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் தம்பி அப்படின்னாங்க. சரிக்கா சொல்லுங்கக்கா கேட்போங்க்கா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவமானம் அப்படின்னாங்க. அக்கா அவமானமா என்னக்கா அப்படின்னேன். உன் வாழ்க்கையில் நீ கண்டிப்பான முறையில் என்றைக்காவது ஒரு தடவை நீ அவமானப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அக்கா என் வாழ்க்கை ஃபுல்லாகவும் இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவமானம் தான்க்கா பட்டுட்ருக்கேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அக்கா அது காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லைக்கா, அதனால் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்காங்கக்கா, இதாங்க்கா உண்மை. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. அக்கா என் வாழ்க்கையில் நான் காசு சம்பாத்தியம் பண்ணணும்க்கா, அதுக்கு ஆடு வளர்க்கணும்க்கா, ஆடு வளர்த்தாதாங்க்கா நல்ல துட்டுன்னு நிறைய பேர் சொன்னாங்கக்கா, அதனால தாங்க்கா உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். நீங்களும் ஆடு வளர்த்து வேறு லெவலாக மாதிரி கார்லாம் வாங்கிட்டீங்கக்கா, அதனால தாங்க்கா உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னேன். உடனே அந்த அக்கா உடனே சொன்னாங்க, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, ஆடு வளர்க்குறது சரியான காசு தம்பி, நான் உனக்கு ஆடு எப்படி வளர்க்க நான் சொல்லுதேன் அப்படின்னாங்க. சொல்லுங்கக்கா அப்படின்னேன். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அவமானம் நான் சொன்னேன்னா, அந்த அவமானம் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அவமானப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்லுதேன் அப்படின்னாங்க. சொல்லுங்கக்கா அப்படின்னேன். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்தில் என் வீட்டுக்காரர் இறந்து போனார். எனக்கு ஒரு பிள்ளை, சரியா, நான் அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு வாழ்க்கையை பற்றினது ரொம்ப கஷ்டமாயிட்டு, என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன், என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கை கொடுத்த அந்த ஆடு தான் தம்பி. அப்போ என் கையில் ஒரு 5000 தான் தம்பி இருந்துச்சு. நான் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் ஏன் வாங்கி விட்டேன். வாங்கி விட்ட உடனே என் வாழ்க்கையில் அந்த ஆடு அந்த ஆடு குட்டி போட்டு ஆனால் சென ஆடை தான் வாங்கினேன். அந்த ஆடு குட்டி போட்டு அந்த ஆடை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து இன்றைக்கி நான் வேறு லெவல் ஆகிட்டேன். என்னை பார்த்து சீ அப்படிங்கிறவங்களாம் இன்றைக்கி என்னை அப்படி பார்த்து அப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா காரணம் என்ன, நான் முன்னேறிட்டேன், இதுதான் தம்பி. ஆனால் நான் பட்ட கஷ்டங்கள் என்னன்னு தெரியுமா, என் வீட்டுக்காரர் இறந்த உடனே எங்கள் சொந்தக்காரங்க இருந்தாங்க, ஒரு வாரம் தான் தம்பி இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கதையை பார்த்து போயிட்டே இருந்தாங்க. என் கையில் காசே கிடையாது. அப்போ நான் என்னடா பண்ணேன், இந்த உலகத்தில் வாழவுமா சாவோமா அப்படிங்கிற லெவலுக்கெலாம் போயிட்டேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, என் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கிட்ட போவேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்க, நான் என் பிள்ளைகளை காப்பாற்றணும், என் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்பேன். எல்லோரும் இப்போதைக்கு வேலை இல்லைம்மா நான் சொல்லுதேன். ஏன்னா காரணம் என்னென்னா, சொந்தக்காரங்களை வீட்டில் வேலைக்கு வைக்கக்கூடாது, அது சரி வராது அப்படிங்கிறனால நிறைய ஹெல்ப்பு கேட்டேன். அங்கே எங்கேன்னு எனக்கு காசு இல்லை. என் பிள்ளைகளுக்கு அப்போல்லாம் பார்த்தோன்னா என் பிள்ளைக்கு ஒரு வயசு சோறு போட கூட என்கிட்ட தொட்டிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரில் உட்காந்து தனிமையில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். என்னடா பண்ண, இவங்க நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களா, இவங்க முன்னாடி நம்ம முன்னேறி காட்டணும், நம்ம பிள்ளைய நல்லபடியாக வேறு லெவலாக வளர்த்து காட்டணும் அப்படின்னு எனக்கு அவங்க பண்ண அவமானம், அவங்க படுத்துகிற எனக்கு கஷ்டம், அந்த அவமானம் எல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சி வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும், ஏதாவது ஒரு கணக்கில் முன்னேறணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் எனக்கு இந்த ஆடு தான் எனக்கு நான் இவ்வளோத்துக்குள்ளே நான் கார் வாங்கியிருக்கேன் வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஆடு தான். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க ஆடு வளர்த்தா அப்படி இப்படிம்பாங்க. எதுவுமே கிடையாது தம்பி, ரொம்ப 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 ஈஸி. ஆனால் நீ ஃபஸ்ட்டு நீ பட்ட அவமானத்தை உன் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன்னு உன் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும் தம்பி. அவமானம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு.
2வது பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப யோசிக்காத அப்படின்னாங்க இந்த அக்கா. அக்கா என்னக்கா யோசிக்கல என்னக்கா இருக்குது அப்படின்னேன். தம்பி யோசிக்கிறது வந்து உன் மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். நீ வந்து எனக்கு காசு இல்லையே, எல்லாரும் மதிக்க மாட்டேங்காங்களே, அவன் மதிக்க மாட்டேங்கான், இவன் மதிக்க மாட்டேங்கான், என் வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகுதோ, அப்படி எப்படி சம்பாத்தியம் பண்ண போகிறனோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே கூடாது. யோசிச்சேன்னா உன் மைண்ட் வந்து டிப்ரெஷன் ஆயிரும். டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உன் மைண்ட் வந்து ஒரு நிலைமையில இருக்காது. ஆனால் நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க, நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் அப்படின்ட்டு மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸாகவே வைக்கவே மாட்டாங்க. ஆனால் மைண்டில் வந்து எதை பற்றி யோசிக்கவே கூடாது. கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரா, ரைட் ஓகே. நம்ம வாழ்க்கை வந்து நம்ம வந்து இப்போ ஆடு வளர்க்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா, எதை பற்றி யோசிக்காதீங்க. பிளான் பண்ணது தான். ஆடு வளர்க்குறத நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா, ரொம்ப நல்ல விஷயங்க. சரியா? ஆடு வளர்க்குறதுல துட்டு ஆடு வளர்க்குறதுல தாங்க இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுதா, டக்குன்னு நீங்கள் யார்ட்டையும் ₹1 ₹2 வாங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிங்களா, ஆடு வளர்த்திங்களா, உடனே உங்களுக்கு 10,000 15,000 உடனே உங்கள் வீடு தேடி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அந்த அந்த அக்கா வந்து உங்களுக்கு கேரண்டி சொல்லுதேன். சரியா தம்பி? அதனால் ஆடு வளர்க்க நீ வந்துட்டேன், உன் வாழ்க்கை வேறு லெவலாக மாறும். சரியா? நீ வந்து எதை பற்றியுமே யோசிக்காத. வந்துட்டியா, ரைட் ஓகே, ஆடு வளர்க்கணுமா, ரைட்டு. இன்றைக்கி வந்து உன் மைண்டில் யோசிக்கணும், அதுக்காண்டி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. உன் மைண்டில் யோசிக்கிற வந்து உன் வாழ்க்கை அப்படி மாறப்போகுது, இப்படி மாறப்போகுது, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா அப்படின்னு வாழ்க்கையை நினச்சி பயப்படாத. யோசிக்கணும். என்னத்தை யோசிக்கணும், இன்றைக்கி ஆட்டுக்கு காலையில் 11 மணிக்கு இற வைக்கணும். சரியா? சாயங்காலம் ஒன் டைம் இற வைக்கணும், ரைட் ஓகே. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் வந்து ஆடை வந்து நம்ம எப்படி எங்கே விற்க அப்படிங்கிறதையும் நீ யோசிக்க வேண்டாம். சரியா? ஆட்டுக்கு எப்படி வளர்க்கணுங்கிறத மட்டும்தான் நீ யோசிக்கணுமே தவிர்த்து வேறு எதையுமே நீ யோசிக்க வேண்டாம். ஆடு வந்து உன் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சரியா? அதனால் எதையும் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எதையும் நினச்சி ரொம்ப யோசிக்கவே கூடாது. சரியா? மைண்டை ரிலாக்ஸாக வைக்கணும். அப்படின்னா தான் உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது. சரியா தம்பி அப்படின்னாங்க அந்த அக்கா. அதுக்கு பிறகு என்னங்க, வெற்றி தான். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து வெற்றியை நோக்கி வந்துட்டேன். நீயும் வெற்றி பெறணும். அதுக்கு வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறத பற்றி யோசிக்காத தம்பி. சரியா? உன் வாழ்க்கையில் அவமானத்தை பற்றி யோசி. ஆனால் உன் வாழ்க்கையில் இனிமேல் நாளைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காத. உன் வாழ்க்கை வந்து ஆட்டு பண்ண நீ வைக்கணும் அப்படின்னு உன் முடிவுக்கு வந்துட்டியா, ரைட் ஓகே. உன் வாழ்க்கை வேறு லெவலாக மாறும். அக்கா இப்போ கார் வாங்கி வேறு லெவலாக மாறிட்டேன். அதே மாதிரி உன் வாழ்க்கை வந்து வேறு லெவலாக மாறணுமா, கண்டிப்பாக யோசிக்காத, எதையும் பற்றி யோசிக்காமல் ஆடு வள தம்பி. உன் வாழ்க்கை வேறு லெவலாக மாறிடும். வச்சு ஓன் பார்ப்போம். அடுத்த வருஷம் நீ காரோட தான் ஒன்று நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த அக்கா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம புளிச்ச உப்புமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பான முறையில் சந்திக்கலாம். நன்றி.